Hi viewers, you are watching VRB Institute of Hindi. Our website ID is vrbinstitute.blogspot.com. Regular watch on YouTube, Google Plus and Twitter. Hi, this is Manu. நம்ம வந்து விஷாரத் பூர்வார்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து புக்ஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டேன். வந்து புக்ஸ் வந்து என்னென்ன புக்ஸ்ன்றது வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வந்து டீட்டெயில்ஸு. அந்த புக்ஸில் வந்து நம்ம வந்து நவீன் கஹானி கலஷ் அப்படின்ற புக்கில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு லெசனில் வந்து நாதான் தோஸ்தில் வந்து நம்ம டிப்பனியா வந்து கற்றுக்க போகிறோம். டிப்பனியா வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கேஷவ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கேஷவ் இதை எழுதினவர் வந்து பிரேம்சந்த். केशव नादान दोस कहानी का प्रमुख पात्र है. केशवன்றது வந்து நாதான் தோஸ்ன்ற லெசன்ல வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம். वह छोटा लड़का है, அந்த பையன் வந்து சின்ன பையன். वह बड़ा जिज्ञासु था, that means தெரிஞ்சுக்கணும்ன்ற जिज्ञासु அப்படினா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு ஆதங்கம். उसके घर की कार्निस के ऊपर एक चिड़िया ने अंडे दिए. அவங்க வீட்டு மொட்டை மாடியில வந்து டெரஸ்ல வந்து ஒரு சின்ன குருவி வந்து முட்டை விட்டுருந்தது வந்து. केशव और उसकी छोटी बहन श्यामा दोनों को अंडे के बारे में कई बातें जानने की इच्छा होते हैं. அந்த முட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு குதூகலம் வந்து இருந்துகிட்டே இருந்தது வந்து அவங்களுடைய தங்கச்சிக்கும் அந்த பையனுக்கும் வந்து. उनके माता पिता को उनके संदेह का निवारण करने का समय नहीं है. அந்த பசங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்லி கொடுக்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு டைம் இல்லை வந்து. ஸோ அதனால தான் இந்த காலகட்டத்தில் வந்து பசங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு इंटरेस्ट வந்து நிறைய இருந்துட்டே இருக்கும் வந்து அந்த வயசுல வந்து. वे जानना चाहते हैं कि अंडे कितने बड़े होंगे. அந்த பசங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த முட்டை வந்து எவ்வளவு பெருசாகும். किस रंग के होंगे, எந்த கலர்ல மாறும். नेक्स्ट कितने होंगे, எத்தனை வரும். किस कैसे बच्चे निकलेंगे, எத்தனை குழந்தைங்க வந்து தட் மீன்ஸ் சின்ன குஞ்சுங்க வரும். நெக்ஸ்ட் வந்து बच्चों के पर कैसे निकलेंगे, எப்படி வந்து அதுக்கு ரெக்கைகள் வரும். क्या खाते होंगे, எதை சாப்பிடும். दोनों बच्चे अपने सवालों के जवाब को ढूंढने लाते हैं. இது போல வந்து யோசனை பண்ணிட்டு இது போல வந்து பேசிட்டே இருக்காங்க. केशव बड़ा मनसुकुள்ள தோணிட்டே இருக்கு பசங்களுக்கு. केशव बड़ा भाई है, केशव வந்து பெரிய பையன். इसलिए वह बहन पर अपना अधिकार जमाता है. பெரிய பையன்ன்றதுனால தங்கச்சி மேல அதிகாரத்தை வந்து அதிகாரம் பண்ணிட்டே இருந்தான். दोनों माँ के भय से ரெண்டு பேரும் அம்மாவோட பயத்தினால माँ की आंखें बचकर अंडे देखने के काम में लग गए हैं. அம்மா கிட்ட தப்பிச்சிட்டு தட் மீன்ஸ் வந்து அம்மாவுக்கு சொல்லாம வந்து இவங்க வந்து இது எப்படியா இருந்தாலும் முட்டையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வேலையில இறங்கியிருக்காங்க. மடக்கே சே சாவல் ரக்கனா தட் மீன்ஸ் வந்து ஒரு சின்ன சொப்புல வந்து ஒரு நிறைய राइस வைக்கிறது, அப்புறம் வந்து पीने का पानी கொஞ்சம் தண்ணி வைக்கிறது. धूप से बचाने के लिए कूड़ा फेंकने वाली टोकरी आदि की व्यवस्था करने लगे. அது வந்து வெயில்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு கூடையும் வந்து அது மேலே மறைச்சு வச்சிருந்தாங்க வந்து. उसमें 3 अंडे हैं. அதுக்குள்ள எத்தனை முட்டைங்க இருக்குது? 3 முட்டைங்க இருக்குது. श्यामा देखना चाहती है. श्यामा வந்து பார்க்கணும்னு நினைச்சா. केशव को डर है कि वह गिरेगी तो माँ को पता चलेगा. இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்கு, ஆனால் வந்து கீழே விழுந்துட்டாங்கன்னா சத்தம் வரும், சத்தம் வந்துச்சுன்னா அம்மா வருவாங்க அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அவர் நாராஜ் போகே அம்மா வந்து கோச்சிப்பாங்க. வே இஸ் காம் கேலியே பாகர் ஆத்தே ஹே. சரி இது வேலை ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டு வடி தூப்ப ஹே நல்ல வெயிலாக இருக்குது. மானே தேக்காத்தோ பலா பூரா கஹா. அம்மா வந்து பார்த்தாங்கன்னா இது நல்லது அப்படி நல்லது கெட்டது சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் வந்து வெயில சுத்தாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சோனே கேலியே தோனோக்கோ புலாயா தூங்கறதுக்கு கூப்பிட்டாங்க வந்து. ஷாமா ने बाई के प्रेम और डर के कारण माँ को कुछ नहीं बताया. அண்ணா மேல இருக்கிற பாசமும் அதுக்கப்புறமா வந்து அண்ணன் மேல வந்து பயத்தினால வந்து அம்மா கிட்ட எதுவுமே சொல்லல அந்த முட்டையை பத்தி. நெக்ஸ்ட் பாய் பெஹன் சோ ரஹே தே. ரெண்டு பேருமே வந்து தூங்கிட்டு இருக்காங்க வந்து. यकाएक श्यामा उठी. சரின்ட்டு திடுதுப்புன்னு வந்து ஷாமா வந்து எழுஞ்சிட்டா. तब उसने देखा कि अंडे नीचे गिरकर टूट गए. என்ன ஆயிடுச்சு வந்து கீழே விழுந்து உடைஞ்சு போய் கிடக்குது வந்து இந்த
முட்டை. உஸ்கோ துக் ஹுவா, அதுக்கு அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப துக்கமாக ஆயிடுச்சு, கவலையாயிடுச்சு. உஸ்னே கேஷவ் கோ ஜகாயா, சரின்னு கேஷவ் எழுப்பிட்டு दोनों ने माँ ने पूछा कि धूप में क्या कर रहे थे. அம்மா வந்து பார்த்தானா இவங்க வந்து வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க, வந்து ஏன் இந்த வெயிலில் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சத்தம் போட்டாங்க. ஷியாமாக்கு அண்டே டூன்னேக்கா துக்குதா, தட் மீன்ஸ் வந்து அந்த ஷியாமாக்கு வந்து அண்டே அந்த முட்டை எங்கே விழுந்திருக்குன்னு தேடிட்டு இருந்தா, வந்து அது கீழே விழுந்த உடனே ரொம்ப கவலையாகி போச்சு வந்து அந்த பொண்ணுக்கு வந்து. माने कहा कि अंडे के छूने से दैट मीन्स चिड़िया नहीं सेती और अंडों को धकेल देती है. இப்போ சப்போஸ் வந்து ஒரு மாதிரியா வந்து அந்த முட்டை வந்து விரிஞ்சிருந்தாலோ இல்லை வந்து அது வந்து உடஞ்சி போகிற மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து பக்கத்துலேயே வந்து அது வந்து வரவே வராது, போராத்துக்கு அது வந்து கீழே தள்ளி விட்டுட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. தப்பு ஷாமானே சாரி பாத்தேன் பத்தாயி, அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே பொண்ணு வந்து எல்லாமே சொன்னா வந்து. மானே கேஷவ் சே கஹா கி தும்னே படா பாப் கியா, நீ பெரிய பாவம் செஞ்சுட்ட அப்படின்னுட்டு அந்த பையன்கிட்ட சொன்னாங்க. தீன் ஜானே லேலி, 3 உயிர்களை வந்து கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு சும்மா மிரட்டினாங்க வந்து. ஃபிர் ஹன்ஸ் படி, அதுக்கப்புறமா வந்து சிரிச்சிட்டாங்க. லேக்கின் கேஷவுக்கு துக்குவா, ஆனால் வந்து கேஷவுக்கு வந்து ரொம்ப கவலையாக போயிடுச்சு. அப்போ நீ கல்தி பேர் ரோப்படா, அப்போ வந்து அவனுடைய கவலைப்பட்டான் வந்து. நாதான் லடக்கான், ஒன்றுமே தெரியாத இந்த குழந்தை வந்து கேஷவ் நாதான் தோஸ் சிடியேக்கே அண்டேக்கேலியே பச்சித்தாத்தாக, தட் மீன்ஸ் வந்து உடஞ்சி போனால் அந்த முட்டைகளுக்காக வந்து அவர் ரொம்ப வேதனைப்பட்டாங்க. யாரு? இந்த கேஷவ். தேங்க்யூ வெரி மச்.